எதில் என் சந்தோஷம்? பிரைஸ் தி லார்ட். என் மகிழ்ச்சி உங்களில் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். யோவான் எழுதிய நற்செய்தி 15வது அதிகாரம் 11வது இறைவார்த்தை. நம்மில் அநேகருக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் முக்கியமானது மிஸ்ஸிங். என்ன? சந்தோஷம். நமது முந்தைய நிலைமையை நினச்சி பார்த்தோன்னா நிறைய தேவைகள் நமக்கு இருந்திருக்கலாம், ஆனால் அந்த நேரமெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்போம். ஆனால் இப்போ நம்ம தேவைக்கு அதிகமாகவே எல்லாமே இருக்குது. நகை இருக்குது, பணம் இருக்குது, வீடு இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்துமே நம்மிடம் சந்தோஷம் இல்லை. ஏன்? ஆண்டவரின் மகிழ்ச்சி நம்மிடம் இல்லை. இயேசு சொல்கிறார், என் மகிழ்ச்சி உங்களில் நிலைத்திருந்தால் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெற்றதாக இருக்கும் என்று. ஆம், ஒரு குடத்தில் தண்ணி நிறையா இருந்துச்சுன்னா அது தழும்பவே தழும்பாது, அதாவது குறையவே குறையாது. அதே போல தான் நம்மளுடைய மனசுலையும் சந்தோஷம் நிறைவாக இருந்துச்சுன்னா அது ஒருபோதும் குறையாது. அந்த சந்தோஷம் இன்று வந்து நாளை போகின்ற தற்காலிக சந்தோஷமாக இருக்காது. எப்பொழுது அது நிலை நிற்கும் சந்தோஷமாக இருக்கும்? அது ஆண்டவரின் சந்தோஷமாக இருந்தால்தான் அது நிறைவு பெற்ற சந்தோஷமாக இருக்கும் என இயேசுவே சொல்கிறார். 2 விதமான சந்தோஷத்தை நாம் பார்க்கின்றோம். ஒன்று உலகம் தரும் சந்தோஷம், நல்ல பணம், வசதிகள், செழித்தோங்கும் தொழில், சொல்லிக்கொண்டே போகலாம். இவையெல்லாம் உலகம் தரக்கூடிய நிலையற்ற சந்தோஷம். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி மற்றொரு சந்தோஷம் உண்டு. ஆம், அதுதான் நம் ஆண்டவர் தரக்கூடிய சந்தோஷம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20 என்று ஆண்டவரே சொல்கிறார். ஆம் அன்பானவர்களே, ஆண்டவர் தரும் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொண்டால் உலகத்தில் எத்துன்பம் வந்தாலும், எத்தனை தேவைகள் இருந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நம்மால் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்பாவின் சந்தோஷம் இயேசுவில் நிலைத்திருந்ததால் தான் அத்தனை கசையடிகளையும் முள்மூடியையும் பாரமான சிலுவையையும் சுமந்து கொண்டு நம் பாவங்களுக்காக கல்வாரி பாதையில் வெற்றி பெருமிதத்தோடு அவரால் செல்ல முடிந்தது. ஆனால் நம்மால் சின்ன சின்ன துன்பங்களை கூட தாங்க முடியவில்லை என்றால் அவரது சந்தோஷம் நம்மில் இல்லை என்று தானே அர்த்தம். நம் சந்தோஷம் நம்மை விட்டு போவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நம் கணவரின் பொறுப்பற்ற தனமாக இருக்கலாம், பிள்ளைகளின் கெட்ட பழக்க வழக்கங்கள், தீராத வியாதி, கடன் சுமை என்று பல காரணங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் சந்தோஷத்தை பெறுவதற்கு ஒன்றே ஒன்றுதான் தேவை. ஆம், அது நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர் என் ஆண்டவர் இயேசு மட்டும்தான் என்ற எண்ணமும் அவர் மேல் உள்ள நம்பிக்கையும் தான். இயேசு இருந்தால்தான் சந்தோஷம். இயேசுவிடம் இருந்து சந்தோஷத்தை பெற அநேக வழிகள் இருந்தாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். லூக்கா 2:10 பயப்படாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெருமகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என ஆண்டவரின் தூதர் சொன்னதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இயேசு பிறப்பு தான் நம் அனைவருக்கும் சந்தோஷம் தரும் நற்செய்தி. அதாவது இயேசு நம் உள்ளத்தில் பிறந்திருந்தால் என்றால் நமக்கு சந்தோஷம்தானே. அதாவது இயேசு நம்மோடு இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான். அதனால்தான் இறந்த இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தி கேட்டவுடன் மகா சந்தோஷத்தோடு அதை சீடர்களுக்கு அறிவிக்க மகதாலா மரியா ஓடினார் என மத்தேயு 28:8 வாசிக்கின்றோம். அந்த சந்தோஷம் நம்மிடம் காணப்படுகின்றதா? என் சொத்தெல்லாம் பறிச்சுட்டாங்கங்க, ஆனாலும் உயிர்த்த ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு. என் கணவர் குடிகாரர் தான், பரவாயில்ல, இயேசு என்னோட இருக்கிறாரு. இவ்வளோ துன்பங்களையும் நான் தாங்கிக்கிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னா எப்படி தெரியுமா? இயேசு என்னோட இருக்கிறதுனால தான் என்று பெருமிதத்தோடு நம்மால் சொல்ல முடியும். அவர் என்னோடு இருப்பதால் சூழ்நிலைகள், என் கணவர், என் பிள்ளைகள் நிச்சயம் ஒரு நாள் மாறுவார்கள். அவரை வழிபடுபவரை கொல்ல நினைத்த சவுலையே பவுலாக மாற்றின ஆண்டவருக்கு குடிக்கும் என் கணவர் எம்மாத்திரம். ஆகவே நான் ஏன் கவலைப்பட வேண்டும் என அன்பானவர்களை என்று நாம் நினைக்கின்றோமோ அன்று இயேசு கூறும் நிறைவான சந்தோஷம் நமக்குள் வந்துவிட்டது என்று அர்த்தம். ஜெபம் செய்வோம். அன்பின் தெய்வமே, எல்லா சந்தோஷமின்மையிலும் சந்தோஷத்தால் நாங்கள் அகமகிழ கிருபை புரியும். ஆமேன்.